அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய 8ஆம் வகுப்பு தரத்துக்கு நேர்காணலுக்கு தயாராகிட்டு இருக்கிறவங்களுக்கு நேற்று இரவு ஒரு 9 மணி போல் ஹால் டிக்கெட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஹால் டிக்கெட் எடுத்திருப்பீங்க. இப்போ இந்த நேர்காணல் இன்னும் ஒரு 16 நாள் தான் இருக்குது நீங்கள் நேர்காணலுக்கு செல்வதற்கு. இந்த நேர்காணலில் என்னென்ன தலைப்புகள்லேருந்து வினாக்கள் வரும் அப்படிங்கிறத முன்னாடி ஒரு காணொலியில் சொல்லியிருப்போம். ஒரு 10 வகையான தலைப்புகள்லேருந்து வினாக்கள் வரும். அதில் ஒவ்வொரு தலைப்பாக என்னென்ன மாதிரி வினாக்கள் வருதுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனித்திறன் திறமையை வெளிப்படுத்தும் ஒரு வகையான வினாவுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் விடையளிக்க போகிறீங்க, அது எந்தெந்த ஏரியாக்கள்லேருந்து வினாக்களாக அமைய வாய்ப்பு இருக்குங்கிறது தான் இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நம்ம ஆன்லைன் வகுப்புகள் கொடுத்துட்ருக்கோம். அந்த ஆன்லைன் வகுப்புகள் வேணுங்கிறவங்க கீழே ஒரு தொடர்பு எண் போகும், தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் வந்து இந்த தனித்திறன் அப்படிங்கிற பகுதியில் என்ன மாதிரி வினாவை எதிர்கொள்வீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நேர்காணல் வந்து அமர்வீங்க. அமர்ந்த உடனே உங்களை பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துட்டு உங்களோட ஸ்கில்லு, உனக்கு ஸ்பெஷலாக ஏதாவது ஸ்கில் இருக்குங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல எனக்கு வந்துங்க 2 வீலர் லைசன்ஸ் வச்சுருக்கேன், கார் லைசன்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை வந்து எனக்கு நல்லா குக்கிங் நல்லா வரும், ஏன்னா இந்த பணி ரிலேட்டடாக தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிப்ளமோவில் மெக்கானிக்கல் படித்தேன் சார், இல்லை எலக்ட்ரிக்கல் படித்தேன் சார் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லலாம் நீங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது மருத்துவ குறிப்பு தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். இது உங்களுடைய தனித்திறன் சார்ந்த ஒரு பதிலாக இருக்கும். இப்போ இந்த பதில இருந்து அவங்க வினாக்களை ஃப்ரேம் பண்ணுவாங்க. அப்படி தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அது மாதிரி நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா அடுத்து அவங்க என்ன மாதிரிலாம் வினாக்கள் எழுப்ப வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். முதல்ல பாருங்கள், இப்போ நீங்கள் என்கிட்ட லைசன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க. ஸோ அப்போ லைசன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு மோட்டார் பைக்கு இல்லைனா கார் ஓட்ட தெரியும் அப்படின்னு அர்த்தம். அப்போ மிதிவண்டியோ மோட்டார் சைக்கிளோ காரோ ஓட்டுவதற்கான அனுபவம் உங்கள்கிட்ட இருந்துச்சு, லைசன்ஸ் இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஒரு 5 மதிப்பெண் அவங்க கொடுக்கணும். இருந்தாலும் நேர்காணலில் அந்த இது வந்து உண்மைதானா அப்படின்றத பரிசோதிக்கிற வகையில் ஒரு வினாவை அவங்க எழுப்பலாம். எப்படிப்பட்ட வினா எழுப்பலாம் அப்படின்னா, இப்போ மோட்டார் சைக்கிள் ஓட்ட தெரியும்ன்றீங்கப்பா, ஒரு பைக்கில் முக்கியமான பார்ட்ஸ் ஒரு 3 பார்ட்ஸை சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ஜின் ஃபஸ்ட்டு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டார்ட் பிளக் இருக்கு இல்லையா, அந்த இக்னிஷன் ஸ்பார்க் வரக்கூடிய இக்னிஷன்ஸ் சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் என்ஜின் ஆயில் இல்லைன்னா பிரேக் சிஸ்டம், அந்த மாதிரி ஒரு 3 பார்ட்டை சொல்லுவீங்க. அந்த மாதிரி உங்களுடைய திறமையை பரிசோதிப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த விஷயத்தில் உண்மையிலேயே தெளிவு பெற்றிருக்கிறீங்களா அப்படிங்கிற வகையில் அந்த ஒரு வினா அமையும். அது மாதிரி தான் இந்த மாதிரியான வினாக்களுக்கு அவங்க கொஷின்ஸ் அமைப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய பதிலில் அது ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்றத கவனிச்சுக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலேயே கூட ஒரு நம்பர் பிளேட்டு அப்படின்னு இருக்கும்போது, இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய மாவட்டத்துக்கு டிஎன் நம்பர் என்ன ஃபார்ம் ஆகும், இல்லைன்னா நீங்கள் இப்போ அப்ளை பண்ணியிருக்கிறது வேறு மாவட்டம், அந்த மாவட்டத்தோட டிஎன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா அந்த நம்பர் பிளேட்டை வச்சு கூட நம்பர் பிளேட்ஸில் என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்குது, அந்த கலர்ஸுக்கு ஒரு ஒயிட்னா என்ன வரும், எல்லோன்னா என்ன வரும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கலாம். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ இது மாதிரியான வினாக்கள் தான் உங்களை கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு இப்போ ஒரு டிகிரி ஹோல்டர் தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக தட்டச்சு அனுபவம் பெற்றிருக்கலாம், கணினி அனுபவம் வச்சுருக்கலாம், சுருக்கெழுத்து அனுபவம் கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களை ஸ்பெஷல் திறமையாக சொல்கிறீங்க. ஆனால் இதுக்கும் நீங்கள் போகிற பணிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் எனக்கு வந்து நான் தமிழில் டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கேன் சார், ஹையர் லெவல் முடிச்சிருக்கேன், லோயர் முடிச்சிருக்கேன், இல்லை வந்து சிஓஏ கோர்ஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தட்டச்சு உங்களுக்கு ஏக தெரியும். அப்படின்னா தட்டச்சில் அந்த தமிழ் எழுத்துக்கள் வார்த்தை வந்து எத்தனை வார்த்தை இருக்கும், எத்தனை பட்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அப்போ அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் எத்தனை எழுத்து இருக்கும் அப்படின்னா 26 எழுத்து இருக்கும் அப்படின்னு தமிழ் எழுத்தை சொல்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு கொஷின் கேட்கலாம் இதுலேயே. எப்படின்னா இப்போ ஒரு தட்டச்சு எந்திரம் இருக்குது. இந்த தட்டச்சு எந்திரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டு சிஸ்டம் இருக்கு இல்லையா, இது வந்து இடம் மாறி மாறி இருக்குது, எதுவுமே ஆர்டர்லேயே இருக்காது, ஏபிசின்னு ஆர்டர்லேயே இருக்காது. இந்த ஆர்டர் ஏன் மாற்றி மாற்றி வச்சிருக்கிறாங்க, என்ன பர்பஸ்க்காக அப்படி ஆர்டரை மாற்றி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்ல தெரியணும். அப்போ அது என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் இதை கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் இது வந்து நேரடியாக அந்த ஏபிசிடி அப்படின்ற அந்த ஆர்டரில் தான் வச்சுருந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த கீபோர்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அது ஒவ்வொரு எழுத்தாக போய் அடிச்சுட்டு வரும் இல்லையா, அப்போ அந்த ஆர்டராக வச்சுருக்கும் போது என்ன பிரச்சனை வந்திருக்குன்னா, இந்த இரும்பெல்லாம் போயிட்டு இப்படி அடிச்சுட்டு வரும்போது ஒன்னோட ஒன்று வந்து
சிக்கிக்கிற ஒரு கெப்பாசிட்டிக்குள்ளே வந்துருச்சு. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கீபோர்டு சிஸ்டத்தை மாற்றி அமைச்சாங்க. இந்த கீபோர்டு சிஸ்டத்துக்கு பேர் QWERTY கீபோர்டு அப்படின்னு பேர். நம்ம மொபைலில் இருக்கிற அதே டெக்னாலஜி, கம்ப்யூட்டரில் இருக்கிற அதே டெக்னாலஜி தான். இதுக்கு பேர் QWERTY கீபோர்டு அப்படின்னு பேர். இந்த மாதிரி வச்சிருக்கிறதுனால இப்போ வந்து அந்த எழுத்துக்கள் ஒன்று கிராஸ் ஆகாமல் இருக்கும். அதனால அந்த அடிக்கக்கூடிய பட்டனானது ஒன்னோட ஒன்று சிக்கிக்காமல் இருக்கும். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் சார் அதை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால இது சார்ந்து இப்படி ஒரு வினா இருந்ததுன்னா இதை நீங்கள் இப்படி பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் வேலை தெரியும்னு சொல்லிடுறீங்க. இல்லைன்னா நான் டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்த்துருக்கேன் சார், அந்த அனுபவம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா சரி ஓகே. அப்படின்னா மழை காலத்தில் மின் சுற்றுகளில் என்னென்ன பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது, அதை வீட்டில் இருக்கிற நாம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு சில ஆன்சர் பண்ணலாம். எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இப்போ மழை காலத்தில் அப்படின்னா நம்ம ஈர கையை வந்து ப்ளக்கில் வச்சு ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது கூடாது. அதே மாதிரி எதையாவது சார்ஜர் ஒயரை நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சார்ஜர் ஒயரை வந்து ஆல்ரெடி பட்டன் சுவிட்ச் ஆனில் இருக்கும்போது கொண்டு போய் நம்ம ப்ளக்கை சொருகக்கூடாது. அதே மாதிரி ஆனில் இருக்கிற சுவிட்சில் இருந்து நம்ம ப்ளக்கை வந்து பிடுங்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நம்ம சில விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த மின்சார தடை ஏற்படுது அப்படின்னா இப்போ குளிர்காலம், ஏன்னா மழைக்காலம் அப்படிங்கும்போது நம்ம வீடுகளில் வரக்கூடிய செவுத்துல நம்ம எங்கேயாவது ஆணி அடிக்கிறோம் அப்படின்னு நினச்சி பண்ணுறோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஏற்கனவே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த லைன், எலக்ட்ரிக்கல் லைன் இழுத்துருப்பாங்க. அது எந்த இடத்துல போகுதுன்னு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு ஆணி அடிச்சிடக்கூடாது. அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணாதுன்னா தவிர்த்துக்கிறது கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லலாம். கோடை காலத்தில் எப்படி ஒரு மின்சுற்றை பராமரிக்கிற வேலையை பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், கோடை காலத்தில் அதிக மின் கன்சியூம், அதாவது எலக்ட்ரிக்கல் கன்சியூம் அதிகரிக்கும். அந்த கன்சியூம்ஷனை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, குழந்தைங்க இருக்கிற வீடுகளில் அடிக்கடி குழந்தைங்க ஃப்ரிட்ஜை திறந்து மூடுற ஒரு பழக்கத்தில் இருப்பாங்க சார். அப்போ வந்து ஃப்ரிட்ஜை விட்டு நம்ம என்னென்ன பொருள் குழந்தைங்களுக்கு தேவையானதோ அதை ஓரளவுக்கு வெளியில் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அப்போ ஃப்ரிட்ஜோட கதவுகள் அடிக்கடி திறக்கப்படாமல் இருக்கும்போது அந்த கரண்ட் சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒன்று பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏசியை வந்து நாம் ஓரளவுக்கு மாதத்துக்கு ஒரு முறை அதோட ஃபில்டரை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி போடுறதன் மூலமாக அது கரண்ட் கன்சம்ஷனை கம்மியாக யூஸ் பண்ணும். அந்த மாதிரி நம்ம வந்து இதுக்கு பதில் சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டு உபயோக உபகரணங்கள் ஏற்படுற சின்ன சின்ன பழுதுகளை நீக்க தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து மசால்ஜி வேலைக்கு போகிறீங்க, ஓஏ வேலைக்கு போகிறீங்க, கிளீனர், கார்டனர், வாட்டர்மேன், வாட்டர்மேன், இந்த பணிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துலேயும் கொடுக்கலாம், நீதிபதிகளோட வீடுகள்லையும் இந்த பணிகள் கொடுக்கலாம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பேசிக்காக வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரானிக் டூல்ஸஸ், அதுக்கப்புறம் அந்த சமையலறை உபகரணங்கள் இருக்கிற நாலேஜ் எல்லாம் இருக்கான்றதுக்காக சில கேள்விகள் இருக்கலாம். எப்படின்னா இப்போ மிக்சி ஓட்டுறீங்க, மிக்சி வந்து அந்த பிளேடு மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான சிம்டம்ஸ் என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்கன்னா, நம்ம அதை அரைக்கும் போதே தெரியும், நிறைய வேல்யூம் வரும். சத்தம் கர்றன்னு கேட்க ஆரம்பிச்சதுனாலே அப்போ பிளேடு மழுங்கிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அது மாதிரி சத்தம் கேட்டுச்சுன்னா பிளேடு மழுங்கிடுச்சுன்னு அர்த்தங்கய்யா. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 2 டீஸ்பூன் கல் உப்பு வந்து நம்ம மிக்சிக்குள்ளே போட்டு அடித்தோம்னா அதுக்கப்புறம் அந்த பிளேடு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாகிடும். அப்படியும் இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் ஒரு முறை அந்த பிளேடை நம்ம வெளியே எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேடை வந்து நம்ம அசம்பிள் பண்ணோம்னா நம்ம இந்த பிளேடு சிஸ்டத்தை சரியாக வச்சுக்க முடியும், அந்த மிக்சியோடைய ஆயுட்காலத்தை நீடிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஒரு பதிலை சொல்லலாம். அதே மாதிரி குளிர்சாதன பெட்டியை எத்தனை நாளைக்கு ஒரு முறை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு முறை தூய்மைப்படுத்தலாம். அதுவும் எப்படி தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை வந்து இந்த குளிர்சாதன பெட்டியில் எந்த இடத்துல வந்து கிருமிகள் அதிகம் தங்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்கன்னா, மேக்ஸிமம் இந்த கைப்பிடி பீடிங் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்கும். ஏன்னா நம்ம குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதை வச்சு தான் திறப்போம். அப்போ அங்கே வந்து அடிக்கடி அழுக்குகள் படியும், அது கண்ணுக்கு தெரியாத நோய் கிருமிகளை உண்டு பண்ணும். இப்போ ஜட்ஜே வீடுகளில் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து ஃப்ரிட்ஜை திறந்து உள்ளே இருக்கிற ஐஸ்கிரீமையோ கேக்ஸையோ எடுத்து அப்படியே இந்த கையால் பிடிச்சிட்டு எடுத்து அதே கையால் சாப்பிடுவாங்க. அப்போ குழந்தைங்களுக்கு நோய்வாய்ப்பட வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேக்கிங் சோடா அந்த மாதிரி வச்சு இதை க்ளீன் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு கேள்வி கூட கேட்கலாம், இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே ரொம்ப நாளாக சில பொருட்கள் இருந்ததை கவனிக்காமல் விட்டதில் துர்நாற்றம் அடிக்குது, துர்நாற்றத்தை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா, துர்நாற்றத்தை ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம வந்து கட் பண்ண லெமன் பீசஸ் வைக்கலாம். இது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, பேக்கிங் சோடா வச்சு
க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 1 hour 2 hour வந்து அதை காய வச்ச பிறகு அந்த ஃப்ரிட்ஜை திரும்ப ஆன் பண்ணலாம். அந்த மாதிரியான ப்ராசஸ் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஃப்ரிட்ஜோட பேக் சைடு வந்து அந்த ஐஸ் பார் வந்து உருகி உருகி பின்னாடி ஒரு ட்ரேயில் போய் வாட்டர் சோர்ஸ் ஆகிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம ஒரு 2 நாள் அல்லது 3 நாளைக்கு ஒரு முறை அதை க்ளீன் பண்ணுறதை பார்த்துக்கணும். ஏன்னா அதில் கொஞ்சம் தண்ணி நிற்க ஆரம்பித்தா கூட கொசுக்கள் அதில் தங்க ஆரம்பிச்சிடும். அது மூலமாக என்னதான் வீட்டை சுற்றி கொசுவலை போட்டிருந்தாலும் அதில் கொசு தங்க ஆரம்பிச்சிட்டுதுன்னா அப்போ வீடு முழுக்க கொசு பரவும். ஸோ அப்போ நோய் வாய்ப்பட வாய்ப்பு இருக்குது. அதை நான் க்ளீனாக பார்த்துக்கோங்கய்யா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இந்த விஷயத்தில் கேள்வி இன்னும் நிறையவே போகலாம் அதில். பட் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சலவை இயந்திரம், வாஷிங் மிஷினோ அல்லது ஏசியோ இருக்குது அப்படின்னா அதை எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை பராமரிக்கிறது, அதோட ஆயுட்காலத்தை நீடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏசியை வந்து நம்ம மாதம் ஒரு முறை அதோடைய ஃபில்டரை எடுத்து சுத்தம் பண்ணிட்டு போடலாம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் நம்ம பயன்படுத்தாமல் வெளியூருக்கு போகிறோம் அப்படின்னா ஏசியோட பிளக்கெல்லாம் பிடிங்கி வச்சுட்டு போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏசி ஓடும்போது அது ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் தான் வைக்கணும். அது என்ன டெம்பரேச்சரில் வைப்பீங்கன்னு கேட்டால் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா 24 டிகிரி செல்சியஸில் நம்ம வைக்கலாம். ஸோ இது வந்து கரண்ட் கன்சப்ஷன் அப்படிங்கிறத கம்மி பண்ணும், லைஃப் நல்லா வரும். நம்ம 18 அப்படின்னு போகும்போது கரண்ட் கன்சம்ஷன் அதிகமாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏசி கன்சம்ஷனில் ஏசியை போட்ட அதே நேரத்தில் நம்ம ஃபேன் போடலாமா அப்படின்னா அதை போடக்கூடாது. ஏன் அப்படின்னா ஃபேன் வந்து கீழே இருக்கிற டஸ்ட்டை மேலே வந்து வர வைக்கும். ஸோ நம்ம வீடுகளில் டஸ்ட் இருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா ஏசியும் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, ஃபேனும் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு அப்படின்னா ஃபேன் வந்து ஏசியை நோக்கி அந்த டஸ்ட்டை தள்ளும். அப்போ ஏசியோடைய விங்ஸ் வந்து டஸ்ட்டு படி ஆரம்பித்து அது மூலமாக சீக்கிரம் ஏசி வந்து வேலை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அதை வந்து ஒரே நேரத்தில் நம்ம பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இதுக்கான பதிலை சொல்லலாம் நம்ம. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமையல் பண்ணி நமக்கு தெரியும், நம்ம மசாஜுக்கு அல்லது அலுவலக உதவியாளர் போனால் கூட நம்ம சமையல் பண்ணி செய்கிற மாதிரி தான் இருக்கும். என்னென்ன உணவுகளில் என்னென்ன மாதிரியான வைட்டமின்கள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டால் மீட்டில் புரதம் இருக்குங்கய்யா, வைட்டமின் ஏ வந்து கேரட்டில் இருக்குது, வைட்டமின் பி வந்து தக்காளியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி இது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பழங்களில் என்னென்ன அமிலங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கன்னா ஆரஞ்சு பழத்தில் வைட்டமின் சி இருக்குது, அப்புறம் அன்னாசி பழத்துலேயும் வைட்டமின் சி இருக்குது. அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். 1-2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அசைவ உணவு சமைக்கக்கூடிய கால அளவு என்ன. இப்போ ஒரு கோழியை நமக்கு கொடுத்துருக்குறோம். ஒரு கோழிக்கறி வந்து எவ்வளவு நேரம் சமையல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 17 நிமிஷத்தில் அது ரெடி ஆயிரும். அதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 74 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்ப நிலை தேவைப்படும். ஸோ ஒரு கோழிக்கறி வேகிறதுக்கான இந்த வெப்ப அளவு அப்படிங்கிறது ஒரு 74 டிகிரி செல்சியஸ். இந்த மாதிரி நீங்கள் வந்து மீன் வறுவலுக்கு, ஒரு ஆட்டுக்கறி சமைக்கிறதுக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் நிறைய லிஸ்ட் மாதிரி இருக்கும், அதை பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி இது ஒரு உதாரணம் தான். அதனால் இந்த கறி சமைக்க இவ்வளோ டெம்பரேச்சர், ஒரு 15 to 17 நிமிஷத்தில் இது ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது வந்து ஒரு வீட்டு தோட்டம் அமைக்கணும், இல்லை மாடி தோட்டம் அமைக்கணும், அதை பற்றின நாலேஜ் இருக்கா? ஏன்னா இப்போ நீங்கள் தோட்ட பணியாளர், கார்டனர்னு சொல்கிறோம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீர் பராமரிப்பாளர் சொல்கிறோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டு பணியாளர் சொல்கிறோம். இந்த மாதிரி பணிகளுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தோட்டம் சார்ந்த அறிவு இருக்கணும். நீங்கள் ப்ராக்டிக்கல்லையுமே இந்த கார்டனை கட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு வீட்டு தோட்டம் அமைக்கிறதுக்கு என்ன மாதிரி இடத்தேர்வெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு 2-3 மெத்தட் சொல்லலாம். அது மாதிரிங்க ஒரு வீட்டு தோட்டம் அமைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 3 ப்ராசஸ் இருக்குங்க, 3லேருந்து 4 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இடத்தேர்வை நாங்கள் கரெக்டாக பண்ணணும், அடுத்தது மண் தேர்வை கரெக்டாக பண்ணணும், அதுக்கப்புறம் உரமிடுதல் பண்ணணும், அதுக்கப்புறம் பராமரிப்பு பணிகளை பண்ணலாம். இப்போ இடத்தேர்வுங்கிறது வந்து ஒரு தோட்டம் அமைக்கணும் அப்படின்னா அதுக்கு குறைஞ்சபட்சம் தோட்டம் அமைக்க போகிற இடத்துல 4லேருந்து 5 மணி நேரம் அந்த இடத்துல வெயில் பட்டுட்டு இருக்கிற ஒரு இடத்த நாங்கள் தேர்வு பண்ணணும். அது மாடி தோட்டமாக இருக்கலாம் அல்லது பால்கனியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டு தோட்டத்தில் வைக்க வேண்டிய செடி பயிர் வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை வகையை நாங்கள் பயிர் வைப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன காய்கறி வகைகளை
பயிர் வைக்கலாம். ஸோ இதுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா செம்மண் கொண்டதை பயன்படுத்தலாம், செம்மண் மண் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா இதுக்கான உரமாக வீட்டில் அதாவது சமையலறை கழிவுகளாக வெங்காயத்தோல், முட்டையுடைய தோல், தக்காளியோடைய வேஸ்டேஜு, இந்த மாதிரி காய்கறிகளோட வேஸ்டேஜை கொடுக்கலாம். அப்புறம் பராமரிப்பு பணியை பொறுத்த வரைக்கும் அதில் ஏதாவது செடி கொடிகளில் இது பூச்சி அரிப்பட்டது அப்படின்னா நாங்கள் செயற்கை உரத்தை பயன்படுத்தாமல் இயற்கை உரத்தை பயன்படுத்துவோம். ஏன்னா செயற்கை உரத்தினால நிறைய பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ ஒரு வீட்டு தோட்டத்தை ஏன்னா ஆன் த ஸ்பாட்டில் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்லாம் வரணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லணும். அதுக்கப்புறம் இப்போ ஒரு காய்கறி மார்க்கெட்டுக்கு போயிட்டு நீங்கள் காய்கறி வாங்கிட்டு வரணும். ஸோ ரசாயனம் அதிகமாக இருக்கிற காய்கறி வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீதிபதிகளுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும். அப்படி இருக்கும்போது ரசாயனம் இருக்கக்கூடிய காய்கறிகளை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, கண்டுபிடிப்பீங்களா அப்படின்னு கேட்டால் அப்போ நாம் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஆமாங்கய்யா, ரசாயனம் இருக்கிற காய்கறியை நாங்கள் முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டுபிடிக்கிறதுக்கு சில வழிமுறைகளை கையாளுவோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த காய்கறியோடைய சைஸு, அதோட ஷேப் வந்து வித்தியாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப பளபளப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி அந்த காய்கறிகள் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணியை எடுத்துகிட்டு போயிருந்தோம் அப்படின்னம்னா அந்த வாங்குகிற காய்கறியில் நம்ம அந்த வெள்ளை துணியை தேய்க்கும் பொழுது அதில் வந்து கலர் மாற்றம் ஏற்படும். அந்த வெள்ளை துணிகளில் அழுக்கு இது மாதிரி படியும். அதை வச்சு வந்து இதில் அதிக ரசாயனம் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை இப்படி அதிக ரசாயன காய்கறி தான் எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னா அதை நீக்குவதற்கு அந்த காய்கறி எடுத்துகிட்டு வந்து உப்பு போட்ட தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்ட பிறகு அதை சமைக்கும்போது அதில் இருக்கிற அந்த ரசாயன தன்மை கொஞ்சம் ரிமூவ் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட திறனை பரிசோதிக்கிற ஒரு வினாவாகவும், அதுக்கப்புறம் அந்த வீட்டு சமையல் குறிப்பு சார்ந்து அல்லது ஒவ்வொரு பணி சார்ந்த அறிவு ஓரளவுக்காவது அவங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி இந்த வினாக்கள் அமையும். இதுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம பதில் சொல்லலாம். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு வகையிலான வினாக்களையும் நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்க்கலாம். இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.